கோமியத்துல சயின்டிபிக் வேலிடேஷன் இருக்கா இல்லையாங்கிறது தான் இது. நாங்க உங்க எல்லாருக்கும் ஒரு 5 பேப்பர் ஒரு பேட்டன்ட் டாக்குமெண்ட் அனுப்புறேன். என்ன 5 ரிசர்ச் பேப்பர் பப்ளிஷ்டு அமெரிக்கால, பப்ளிஷ்டு நேச்சர் ஜேர்னல்ல, அந்த 5 பேப்பரை அனுப்புறேன். இப்ப வாட்ஸ்அப்ல உங்களுக்கு லிங்க் அனுப்புறேன். ஒரு பேட்டன்ட்டும் யூஎஸ் பேட்டன்ட்டும் அனுப்புறேன். அதுல நான் சொன்ன அந்த ஆன்டி ஃபங்கல், ஆன்டி பாக்டீரியல் அண்ட் ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, கோமியத்துல இருக்குன்னு சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இதுதான் அன்னைக்கு சொன்னது. அதுக்கு நான் உங்களுக்கு எல்லா இது பண்றேன். நீங்க அதை பார்த்து படிச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிள் லாங்குவேஜ்ல இருக்கு, நீங்க பார்த்து படிச்சுக்கோங்க. அதான் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு இல்லையா. அதுல இந்த ஆன்டி ஃபங்கல், ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் அது அதுல இருக்கா இல்லையாங்கிறது சயின்டிபிக்கா வேணும். சயின்டிபிக்கா ஒரு 5 பேப்பர் இருக்கு. 5 பேப்பர் அனுப்புறேன் நான் உங்களுக்கு. அதை நீங்க பார்த்து நீங்க அப்ளை பண்ணுங்க. அதான் அன்னைக்கு சயின்ஸ் அண்ட் கவ் பத்தி கேட்டாங்க. அதுல இது ஒரு பார்ட். அதுக்கப்புறம் கோபர் கேஸ் பத்தி, இயற்கை விவசாயத்தை பத்தி, இது மாதிரி ஒரு 4-5 டாபிக் அன்னைக்கு பேசணும். அல்ல இது இந்த டாபிக்ல ஆன்டி ஃபங்கல், ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கான்னு கேட்டாங்க. அதுக்கு இந்த 4-5 பேப்பர் இருக்கு. சயின்டிபிக் எவிடன்ஸுக்கு 5 பேப்பர் இருக்கு, ஒரு பேட்டன்ட் இருக்கு. ஒரு ப்ராடக்ட் கூட விற்கிறாங்க. அமேசான்ல கூட பார்த்தா போறோம், பஞ்சகவ்ய கிருதம்னு விற்கிறாங்க. ப்ராடக்ட் இஸ் அப்ரூவ்ட் பை வாட் எவர் மெடிக்கல் இது. அதுதான் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. அதான் அந்த அதுல ஆன்டி ஃபங்கல், ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு அப்படிங்கறது மென்ஷன் பண்ணுங்க. So the statement that you made regarding the scientific benefit, wing also jumping and calling it. I'm not going into politics. It's purely scientific. Purely scientific. There are these 5 papers. I'll send all of you. I will send you. There is a validation, experimentation. Please read that paper and get your. You can get your inferences from that. So scientific என்ன சார் சொல்லிருக்காங்க? Scientific அதான் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் அதுல இருக்கு அப்படின்னு ப்ரூவ் பண்ணிருக்காங்க. எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ப்ரூவ் பண்ணிருக்காங்க. தமிழ்நாட்டுல அந்த போல பயன்படுத்துறோமா? எத? இல்ல அமேசான்ல ஒரு பொருள் இருக்கு, நீங்க வேணா பாத்துக்கோங்க. ஏதோ பஞ்சகவ்ய கிருதம்னு ஒண்ணு இருக்கு. நீங்க அது தமிழ்நாட்டுல பண்றாங்களா இல்லையா எனக்கு தெரியாது. பட் இந்த ப்ராப்பர்ட்டி சயின்டிபிக்கா இதுக்கு ஒரு ஜஸ்டிபிகேஷன் இருக்கான்னு கேட்டா, சயின்டிபிக்கா அந்த 5 பேப்பர் நான் அனுப்புறேன். பிளஸ் உங்களுக்கு ஒரு பேட்டன்ட் அனுப்புறேன். சயின்டிபிக்கா அது இருக்கு. அதுல இப்ப சொல்லிருக்காங்க, அதெல்லாம் ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஒரு அளவுக்கு இதை ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அமெரிக்கால இல்ல, நம்ம அமெரிக்கால உள்ள டாப் ஜேர்னல்ஸ்ல இத பத்தியான ஆராய்ச்சி பண்ணி அதோட ரிசல்ட்ஸ போட்டுருக்கோம். இப்ப எல்லாரும் என்ன கேக்குறீங்கன்னா, ஒரு இந்த மாதிரி ஒரு தொழில்நுட்பத்துல இருக்கிறவர், ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு சயின்டிபிக் ஆதாரம் இல்லாம சொல்லக்கூடாது அப்படின்னு இந்த ஆதாரம் இருக்கு. அதான் நோ சார், அவங்க இத கேட்கல. நீங்க அதுக்கு பதில் சொல்லுங்கன்னு தான் கேக்குறாங்க. மாணவர் அமைப்பு கேட்டிருக்காங்க, பொலிட்டிக்கல் லீடர்ஸும் உங்ககிட்ட கேட்டிருக்காங்க. கரெக்ட். நேத்துல இருந்து அதான் கேட்டுட்டு இருக்காங்க. கரெக்ட். இந்த ஆன்சர் அதான் ஆன்சர். இது வர நிமிஷம். சயின்டிபிக் ஆதாரம்ங்கிறது இந்த இருக்கிற ரிசர்ச் பேப்பர்ஸ்ல இருக்கிற அவுட்புட்டை பாக்குறோம் இல்லையா. ரிசர்ச் பேப்பர்ல இருக்கிற அவுட்புட் அதான் சயின்டிபிக் ஆதாரம். அதுல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்காங்க, ப்ரூவ் பண்ணிருக்காங்க, பேட்டன்ட் வாங்கிருக்காங்க. இதுதான் சயின்டிபிக் ஆதாரம். நீங்க ஒரு ரிசர்ச் பேப்பர் சொல்றீங்க, இதே மாதிரி வேற சில ரிசர்ச் பேப்பர் இருக்கு. அதுல கோமியம் ஹார்ம்ஃபுல் அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியால பரப்பிட்டு இருக்காங்க. சரி, அதை பத்தி எனக்கு அந்த ரிசர்ச் பேப்பர் நான் பார்த்தது இல்ல. இந்த ரிசர்ச் பேப்பர்ல இருக்கு. இதுல இந்த ரிசர்ச் பேப்பர் நேச்சர், அமெரிக்கால NIH ஒரு 2 ரிசர்ச் பேப்பர் இருக்கு. இதுல நிறையவே அதை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணிருக்காங்க. அதுல அந்த ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வேற இன்னொரு கண்டுபிடிப்புல இருக்கலாம். பட் இதுல இந்த ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குங்கிறது இல்ல தெளிவா அதுல சொல்லப்பட்டிருக்கு. நீங்க குறிப்பிட்ட இந்த ப்ராப்பர்ட்டிஸ் இந்தியன் கேட்டில் பிரீடுக்கு மட்டும்தான் பொருந்துமா இல்ல ஃபாரின் பிரீடுக்கு? இல்ல, இதுல பண்ண அவங்க ரிசர்ச் ஃபுல்லா இண்டிஜினஸ். இல்ல ஒன் ஆஃப் த 2 பேப்பர்ஸ் அவங்க இண்டிஜினஸ் கேட்டில் பிரீடுக்கு பண்ணிருக்காங்க. அதுல எந்த பேப்பர்? பாஸ் இண்டிகஸ் மட்டும்தான். பாஸ் இண்டிகஸ் அப்படின்ற இண்டிஜினஸ் கேட்டில் பிரீடுக்கு மட்டும்தான். அது மாதிரி ஒரு 2 இருக்கு இண்டிஜினஸ் கேட்டில் பிரீடு பண்ணிருக்காங்க. ஓகே, இங்க இதுல இப்ப ஆக்சுவலா இந்தியன் ஸ்கூல் ஆஃப் மெடிசன் இவ்வளவு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. ஓகே, இதை நான் பாசிட்டிவா பாக்குறேன். இந்த அளவு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கிறதுனால நம்ம இந்தியன் ஸ்கூல் ஆஃப் மெடிசனை நிறைய இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நேச்சுரோபதி இருக்கு. இப்ப அது மாதிரி நிறைய இந்தியன் ஸ்கூல் ஆஃப் தாட் வருது. நிறைய இப்ப நேச்சுரோபதி ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே இருக்கு. இப்ப சோ நீங்க இந்த இந்தியன் ஸ்கூல் ஆஃப் மெடிசனை இன்னும் கொஞ்சம் நம்ம ஆராய்ச்சி பண்ணி அதுல நல்ல பெனிஃபிட்ஸ் வருமா அப்படிங்கறது பாக்குறதுங்கிறது ஒரு நல்ல டாபிக்கா இருக்கு. ஏன்னா இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்கு மீடியால.
இவ்வளவு பேர் இதை பத்தி பேசுறோம். நிறைய எஜுகேஷன் என்ன சொல்றாங்கன்னா ஐஐடி ஹேவ் எனிதிங். இப்போதைக்கு அவங்ககிட்ட ரிசர்ச் எல்லாமே இருக்கு. மெடிசின் கூட அவங்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதையும் ஏன் அவங்க ட்ரை பண்ண கூடாது? பண்றோம். இப்ப நான் எங்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் டெக்னாலஜி வந்திருக்கு. அதுல யாராவது இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணணும் பண்ணலாம். இப்ப நிறைய பண்றாங்க. நிறைய இப்ப இந்த ஒன் ஆஃப் த பேட்டன்ஸ் வந்து சிஎஸ்ஐஆர் லேப்ல இருந்து தான் பண்ணிருக்காங்க. இந்த யூஎஸ் பேட்டன்ட் வந்து நம்ம சிஎஸ்ஐஆர் லேப்ல இருந்து தான் எடுத்துன்னு போயிருக்காங்க. இந்தியால இந்த ரிசர்ச் நடக்கிறது இன்னும் நிறைய நடக்குங்கிறது நம்மளோட ஐஐடி பண்ணலாம். இப்ப எங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் ஃபேக்கல்டி மெம்பர் வரணும். இன்ட்ரெஸ்ட் நான் எந்த யாரையும்